அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. அது மட்டும் இல்லாம தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய 6 மணி 18 நிமிடங்கள்ல இருந்து 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த 42 நிமிடங்களை தவற விடாதீங்க. இந்த நேரம் நமக்கு பணவசிய நேரம். இந்த பணவசிய நேரத்துல 5 ரூபாய இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உங்க பர்ஸ்ல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இந்த பஞ்சமி திதி இன்னைக்கு மத்தியானம் 1 மணி 25 நிமிடங்களுக்கு மேலதான் ஆரம்பமாகுது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 2 மணி 26 நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி திதி நமக்கு இருக்கு. இந்த பஞ்சமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பஞ்சமி திதிக்கான வழிபாடுகளை செய்யறவங்க ஒண்ணு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க செய்யலாம். இந்த டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு மேல 8 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம். சரி, அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 17. இதோட கூட்டுத்தொகை 8ங்கிற நம்பர் வரும். இந்த 8ங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை வளங்களை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். இந்த 8ங்கிற நம்பர் வரக்கூடிய தேதியிலையோ 8ங்கிற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதி இருக்கக்கூடிய நாள்லயோ பணவசியத்துக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது நமக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்படிப்பட்ட 8ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 17, இதோட கூட்டுத்தொகை 8. அடுத்ததா இந்த வருஷம் 2025, இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இப்ப நமக்கு இருக்கக்கூடியது 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 7. இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு அபரிமிதமான பணத்தையும் ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு 4-4ங்கிற சேர்க்கை இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிறது ஏப்ரல் மாசம், அதாவது 4வது மாசம். இன்னைக்கு நமக்கு சித்திரை மாசம் 4ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு 5-5-5ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த வியாழக்கிழமை நாள் குபேர பகவானுக்கு உகந்தது. குபேர பகவானுக்குரிய நம்பர் 5. இந்த பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. நம்ம வாராகியம்மா சப்த கன்னியர்கள்ல 5வது தெய்வம். அந்த வகையில 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தேதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பணவசிய நேரம் சித்தர்களால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். 2 வருஷமா நம்ம சேனல்ல மட்டும்தான் இந்த பணவசிய நேரத்துக்கான பதிவு தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. அதாவது வேற ஏதோ ஒரு சேனல்ல இந்த மாதிரி பணவசிய நேரத்தை போட்டிருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பியிருந்தாங்க.
இது எனக்கு சந்தோஷத்தை தாங்க கொடுக்குது. மத்தவங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனா ரோல் மாடலா நானும் நம்ம சேனலும் இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு இது பெருமையாவே இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம், கோல்டன் மினிட், பணவசிய நேரம், இந்த மாதிரி பல ரகசிய முறைகளை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பர், இதெல்லாம் நம்ம சேனல்ல மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பணவசிய நேரத்துல செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். இன்னைக்கு சாயங்காலம் 6 மணி 18 நிமிடங்கள்ல இருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு 42 நிமிஷங்கள் இந்த பணவசிய நேரம் இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட பணவசிய நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும், குரு பகவான், குபேர பகவான், வாராகியம்மா, நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், இந்த 5 ரூபாய் நாணயம் பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வச்சு நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முறை மட்டும் வரைஞ்சாலே போதுமானது. அந்த 5 ரூபாய் நாணயத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் சரியா தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு முறை மட்டும் வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை 5 முறை 5 டைம்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். என்லில் 897. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். என்லில் 897. 5 டைம்ஸ் மட்டும் இதை நீங்க சொன்னாலே போதும். இதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க. இந்த 5 ரூபாய் நாணயத்தை எந்த செலவுகளுக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பேப்பர்ல கூட நீங்க மடிச்சு வச்சுக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயத்தை ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாள்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு, கோவில் உண்டியல்ல போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு, மங்கள பொருட்களான மஞ்சள் தூள், அரிசி, இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். பல மடங்கு பணம் சேரும்னே சொல்லலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட இந்த பணவசிய நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.